பெயிண்டிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இது ஒரு கீத் கோவிந்தாங்கிற ஒரு போயம்லேருந்து ஜெயதேவாங்கிறவர் எழுதினாரு. அதுலேருந்து தான் இந்த இது எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. இது வந்து 16த் செஞ்சுரி சிஇல சென்டர்ல இதெல்லாம் டெவலப் ஆச்சு. எந்த ஏரியாலனாக்கா மேவார், பூண்டி, கோட்டா, பிரதாப்கர், கிஷன்கர், மால்வாங்கிற இடத்துல இதெல்லாமே ஃப்ளோரிஷ் ஆக ஆரம்பிச்சுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராஜஸ்தான், குஜராத்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பெயிண்டிங்கா இருக்கு இன்னைக்கும் கூட. ஸோ இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, தோடி ராகினி. ஸோ அந்த பிக்சர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க வந்து இத வாசிச்சுட்டு இருக்க மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தோடி ராகினி அப்படின்ட்டு. எதுல வரைஞ்சிருக்காங்க? டெம்பரா ஆன் பாம் லீஃப். எங்க இருக்கு இந்த ஸ்டைல் என்னன்னாக்கா, பிரதாப்கர் 1710 சிஇல இது வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர நீங்க பார்க்கலாம். General description. This is one of the painting from the Rangamala series. The Rangamala painting are depictions and ragas and raginis, which depict various classical music modes of India. Todi Ragini is playing a musical instrument. Two deers are attracted by the music and seem to mesmerize by tune. The composition is well balanced in spite of flatness of background and sense of the depth achieved, and the painter has been successful in creating the blissful nature atmosphere of the garden. The colors are bright and the effects is heightened by the using colorful dots. Both on costumes of the lady and tree, the human and animal figures are full movement of expressions. The painting stands as a classical example of synthesis poetry and music. It has a poetic lyricism. The figure is expressive of mood and sentiment. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இவங்க இது ராகமால சீரீஸ்லேருந்து எடுத்து வரைஞ்சது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகினி, அதாவது தோடி ராகினி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட சாரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக் வாசிக்க ரெண்டு மான் அட்ராக்ட் ஆயிருக்கு. அவங்க மியூசிக்ல மெஸ்மரைஸ் ஆயிருக்கு. அவங்க கிட்ட வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருக்க காம்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேலன்ஸ்டா கொடுத்துருக்காரு அந்த வரைஞ்சவர். பேக்ரவுண்டு அதையாட்ட டெப்த் அந்த பெயிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர் கார்டன் வந்து வரைஞ்சது நம்மளால பார்க்க முடியும். பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காரு. இங்க டாட்ஸ், கலர்ஃபுல் டாட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த காஸ்டியூம்ஸ் அப்புறம் ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர்ஃபுல் டாட்ஸ் கொடுத்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட அந்த ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிகர்ஸ் ரெண்டுமே மூமெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியா இருக்கு. இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம், அதாவது ஒரு போயிட்ரியும் மியூசிக்ஸும் சிந்தசைஸ் பண்ற ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த